அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய அறிவு சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். ரமலான் மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நோன்பும் குர்ஆனும் தான். ஆனால் இந்த புனிதமான மாதத்தின் மகுடமாக ஒரு இரவு இருக்கிறது. அதுதான் லைலத்துல் கத்ர். இந்த இரவு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? இதை நாம் எப்படி அடைய வேண்டும்? இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். லைலத்துல் கத்ர் என்றால் மகத்துவமிக்க இரவு என்று பொருள். அல்லாஹ் இந்த இரவை பற்றி குர்ஆனில் ஒரு தனி அத்தியாயத்தையே இறக்கியிருக்கிறான். இந்த இரவின் முதல் சிறப்பு, இந்த இரவில் தான் புனித குர்ஆன் முதல் முறையாக இறக்கப்பட்டது. இரண்டாவது சிறப்பு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 83 வருடங்கள். நாம் நம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய இபாதத்துக்களின் நன்மையை இந்த ஒரே இரவில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த இரவு எப்போது வரும்? நம்மில் பலர் ரமலான் 27ஆம் இரவை மட்டுமே லைலத்துல் கத்ர் என்று நினைக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகிய இரவுகள். அல்லாஹ் இந்த இரவை ரகசியமாக வைத்திருப்பதன் நோக்கம் நாம் அந்த கடைசி 10 நாட்களும் ஆர்வமாக இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் 21 தொடங்கி 29 வரை ஒவ்வொரு இரவும் நாம் அதிகாலையில் அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும். இந்த இரவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இரவில் நாம் என்னவெல்லாம் செய்யலாம்? தொழுகை, தஹஜ்ஜுத் மற்றும் திராவியா தொழுகைகளை விடாமல் தொழுவது, குர்ஆன் ஓதுதல். குர்ஆன் இறங்கிய இரவின் அதை ஓதுவதும் அதன் பொருளை புரிந்து கொள்வதும் சிறந்த அமலாகும். துவா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, லைலத்துல் கத்ர் இரவை நான் அடைந்தால் என்ன துவா கேட்க வேண்டும்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃவன் துஹிப்புல் அஃவா வஃப் அன்னி. பொருள், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புபவன், அதனால் என்னை மன்னிப்பாயாக. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இரவு நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது, மறுமையில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது. அதனால் வெறும் ரமலானில் கடைசி 10 இரவுகளையும் வீணாக்காமல் முழுமையாக இபாதத்தில் கழிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.